வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 27/7/2025 ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி யாருடைய குழுக்கள்னா எஸ்எம்முடைய குழுக்கள், அதாவது சம்ருதியினுடைய குழுக்கள். எப்போவுமே எஸ்எம் தான் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வரும். இதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வரும் அப்படின்னு பார்ப்போம். 130 அப்படிங்கிறதா 134ங்கிறது ட்ரையல் நம்பராக இருந்துச்சு. 960ங்கிறது ரிசல்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நமக்கு எஸ்எம்மோடைய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 13வது ட்ரா, சரிங்களா? அது 13வது ட்ரா தான் போய்ட்டுருக்கு. அதே மாதிரி போன வாரம் அடித்தாங்க இல்லையா 440, இதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம். இன்னும் கூட பெஸ்ட்டாக இந்த ட்ரா மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க. எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்லேயும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் பார்த்திங்கன்னா நமக்கு 046, 492, அதே மாதிரி 440 கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு மறுபடியும் இதே மாதிரியான சேம் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வழியும் குறிப்பாக வந்து நம்ம நேற்று என்ன சொன்னோம், நேற்று வந்து நமக்கு 6ஆம் நம்பரு அதே மாதிரி 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம், ஒரு நல்ல வின்னிங், சரிங்களா? நம்ம அதில் தான் திரும்ப வந்து போன வாரம்லாம் நமக்கு வந்து 067 ஆடினாங்க. இந்த மாதிரி நம்பர்லாம் ஆடுறாங்க கார்வனியாவில். கண்டிப்பாக இது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்லி தான் நம்ம 760ங்கிற இந்த மாதிரி நம்பர்கள் கொடுத்தோம். 760, 706 இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 960 ரெண்டு நம்பருமே நமக்கு அழகாக பிசியில் உட்காந்துருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த நம்பர். நம்ம எப்போயுமே கொடுக்காத நம்பர் எப்போ கொடுத்தாலும் டக்குன்னு உட்காந்துரும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக டீப்பாக அனலைஸ் பண்ணி கொண்டு வருவோம், சரிங்களா? நம்ம நேற்று சொல்லும் போதே நம்ம என்ன சொன்னோம், இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க, அதுலேயும் குறிப்பாக வந்து சொன்னோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பருங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதுதான் நடந்துச்சு. நான் சிம்பிளாக வேறு எதுவுமே கொடுக்கல, வேறு எந்த நம்பரும் போட்டு உங்களை குழப்பல, தெளிவாக கொடுத்துருந்தேன். 760 அப்படின்னு 960 இன்றைக்கி வின்னிங் நம்பராக இருந்துச்சு. நல்ல ரிசல்ட்டு தான். ஏன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு டக்குன்னு எடுக்கும் போதே அமைஞ்சிடும். கெஸ்ஸிங் எடுக்கும் போதே வந்து உட்காந்துரும். டக்குன்னு இந்த நம்பர் தான், இதுக்கு மேலே வராது அப்படிங்கிற அந்த கணக்கு வந்துடும். ஏன்னா நம்ம அந்த நம்பருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து அதை அடித்த நம்பருக்கும் ஓல்டு ரிசல்ட் நம்பருக்கும் இந்த நம்பருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகி வந்துருந்தனால நமக்கு அது அருமையான வின்னிங்ஸை எடுத்து கொடுத்துரும், சரிங்களா? அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு வந்து இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பர்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்முடைய அதிர்ஷ்ட நாள்காட்டி சேனல்ஸ் நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். நிறைய ராசியோட தன்மையை பற்றி நிறைய பேசுகிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய ஜாதகத்தில் நமக்கு எப்படிலாம் இருந்தால் எப்படியெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஒருத்தங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது வரையும் நம்ம பார்க்க முடியும். அது போக ப்ளஸ் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ வந்து ஒரு ஜாதக நோட்டை கையில் வச்சிட்டோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அவங்க வாழ்க்கையில் நடந்தது, நடக்க போகிறது, இனி நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ண முடியும். இனி நடக்க போகிறது வரைக்கும் கூட நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். அதுதான் வந்து வேத ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அதுலேயும் நம்ம இன்னும் நிறைய நாடி சிஸ்டம்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? இன்னும் கூட நமக்கு துல்லியமான கணிப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு மனிதன் எப்போ பிறக்கிறானோ அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தான் அது பேசுமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. நம்ம நிறைய உதாரண ஜாதகம்லாம் பார்த்துருக்குறோம். ஒரு மனுஷன் எப்படின்னா இந்த மாதிரி தான் வாழணும், இந்த மாதிரியான வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக நூல் பிடிச்ச மாதிரி நம்மளால் சொல்ல முடியும். அது ஜோதிடம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு, சரிங்களா? அதில் தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 134, 960, அதே மாதிரி 13 இதெல்லாம் வந்து நமக்கு இன்றைக்கான ஒரு நம்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 17, பி போர்டில் 16, சி போர்டில் வந்து நமக்கு 15, சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி நமக்கு 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 10, பி போர்டில் 18, சி போர்டில் நமக்கு 3. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் 6, சி போர்டில் 37. 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் 5, சி போர்டில் 18. 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 2, சி போர்டில் 2. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 10, பி போர்டில் 16, சி போர்டில் 8. அதே மாதிரி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 9, பி போர்டில் 10, சி போர்டில் உங்களுக்கு 6. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 12, சி போர்டிலையும் 12 தான். அடுத்து வந்து நமக்கு 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 24, பி போர்டில் 10, சி போர்டில் வந்து நமக்கு 0. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 எடுத்திங்கன்னா 0 ஏ போர்டில் வந்து 16, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8, சி போர்டில் நமக்கு 5, சரிங்களா? இதுக்குள்ளே தான் நமக்கு மேட்ச் ஆகுது. இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க. எனக்கு இதில் ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் நம்ம என்னங்கிறது சொல்லிடுறோம். அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ச்சியாக கொடுத்தப்பட்ட நம்பர் என்னென்னா 046 கொடுத்தாங்க, 492 கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 440 கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு மேபி ஒரு வேளை நமக்கு மறுபடியும் அதே மாதிரியான நம்பர்
நம்பர்கள் மறுபடியும் அதாவது 4ஆம் நம்பரை பேஸாக வச்சு கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 134ன்ற ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்காங்களா, இதுலேருந்து அடிக்கிறக்கும். அதே மாதிரி 960, ஏன்னா இதுவே வந்து சரியான ட்ரையல் நம்பராக என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து டக்குன்னு நம்ம அவசரத்தில் பார்க்கும்போது இது போயிடுச்சு. அதனால் நான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இது 3ஆ 8ஆ இல்லை 4ஆ 5ஆ இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கும் பார்ப்போம். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரில் நமக்கு 2 போர்டு பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு 2ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் இருக்கா, அது அதிகமாக பெண்டிங் நம்பர். 2ஆம் நம்பர் இருக்கா, அதுவும் 2 போர்டு பெண்டிங் நம்பர். அப்போ இது ரெண்டுமே நமக்கு 2 போர்டு பெண்டிங் நம்பரில் இருக்குது. அடுத்து வந்து நமக்கு 6ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. சரிங்களா. அடுத்து கூட நமக்கு 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங் 12 12. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங். இப்போ வந்து 2 2 4 6 8 இப்போ அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் எல்லாம் 2 போர்டில் பெண்டிங்கில் நிற்கிது. பட் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம், கண்டிப்பாக இன்னும் கூட பெஸ்ட்டாக வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா. உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. அதே மாதிரி நமக்கு பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் இருக்குது, 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, 4 நம்பருக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, 6ஆம் நம்பர் இருக்குது, 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 246 423 362 424 362 246 364 243 326. சரிங்களா. இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட அது அந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா. இப்போ இதில் வந்து நமக்கு இந்த ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 24 46 23 26 62 46 32 63 26 36 36 23. சரிங்களா. 34 இது மாதிரி தான் வருது. இது மாதிரி ஏதாவது கணக்கில் வருதா பாருங்கள். இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன நம்பருங்க வரலாம் அப்படின்னா, இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 960. இப்போ இது கொஞ்சம் பெரிய நம்பருங்க. இப்போ இந்த பெரிய நம்பருக்கு கொஞ்சம் சின்ன நம்பர் ஆடுவாங்களா, கண்டிப்பாக ஆடுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், கொஞ்சம் சின்ன நம்பருக்கான ஆட்டம் இருக்குது. அதுலேயும் பெண்டிங் நம்பர் நிறையா இருக்குது. 1ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, 2ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, அதுக்கு அடுத்தபடி 6ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, 8ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, 9ஆம் நம்பர் கூட பெண்டிங்கில் தான் இருக்குது. 9ஆம் நம்பர் இன்றைக்கி ஒரு போர்டு வந்துருச்சு. நான் அது போக இன்னும் வந்து நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா. இன்றைக்கி ஏ போர்டில் தானே நமக்கு 9ஆம் நம்பர் கிடச்சிது. அப்போ 24 நாளாக இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ நம்ம அதையும் நம்ம மெயின்டைன் பண்ணிடணும். அப்போ நமக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நமக்கு 9ஆம் நம்பர் வந்து நமக்கு ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் மட்டும் ஒரு 10 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு 2ஆம் நம்பர், ஏன்னா 9க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், 6க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், 0க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்போ 3 போர்டுக்குமே 2ஆம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே பெஸ்ட்டாக தான் இருக்குது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பரில் இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. என்னென்ன நம்பர்னால் 0க்கு 2 6க்கு 2 9க்கு 2ங்கிற இந்த 2 நம்பருமே. அடுத்தது நமக்கு 4ஆம் நம்பர். 4 நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க. அது 9க்கு 4ன்னு வரலாம். அதே மாதிரி 6க்கு 4 0க்கு 4 இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆகுது. அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 960 அப்படிங்கிற நம்பர், அதே மாதிரி 222 444 அந்த கணக்கில் கொடுக்குறோம். அதே மாதிரி சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 2 2 4 4 4 வருதா. அதே மாதிரி 6ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. 9க்கு 6 6க்கு 6 0க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அதனால தான் நம்ம 0க்கு 6ங்கிற நம்பர் இந்த இடத்துல மேட்ச் ஆகுதுன்னு பதிவு பண்ணுறோம். இருக்கான்னு பாருங்கள். அடுத்து வந்து நமக்கு 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9க்கு 3, அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர். சரிங்களா. 6க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள், இருந்த எடுத்துங்க. அடுத்து வந்து நமக்கு 0க்கு 3 இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் இல்லை கணக்கு வருதான்றதை எடுத்து பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது.